நீங்கள் தூங்கும்போது திடீரென்று விழித்துக் கொள்கிறீர்களா? காரணமே இல்லாமல் உங்கள் உடலில் நடுக்கம் உண்டாகுதா? அல்லது யாரோ உங்களை கூப்பிடுவது போல் உணர்கிறீர்களா? இது வெறும் தற்செயல் நிகழ்வு இல்லை நண்பர்களே. இது பரமசிவன் உங்களை நோக்கி வரும் அறிகுறியாக இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்கப் போவது மிகவும் சிறப்பான ஒன்று. எப்போதாவது உங்களுக்கு தோன்றியிருக்குமா, சிவபெருமான் நம்மை தேடி வருகிறார் என்று? ஆம், அப்படி வரும்போது சில குறிப்பிட்ட அறிகுறிகளை நமக்கு காட்டுவார். அந்த அறிகுறிகள் என்னென்ன, அவற்றை எப்படி உணர்வது, அவற்றின் மூலம் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியின் இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை சொல்லப் போகிறேன். அது உங்கள் ஆன்மீக பயணத்தையே மாற்றிவிடும். எனவே முழுவதும் கேளுங்கள். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிவபெருமான் என்பது வெறும் கோவில் சிலை மட்டும் இல்லை. அவர் ஒரு அண்ட சக்தி. அவர் ஒரு பிரபஞ்ச உணர்வு. அவர் நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் நம் வேலை அவசரம், சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி என்று நம் கவனத்தை எல்லா திசைகளிலும் செலுத்துகிறோம். அதனால் அந்த உள்ளுணர்வை நாம் கவனிப்பதில்லை. ஆனால் சிவன் காத்திருப்பவர். அவர் பொறுமையானவர். சரியான நேரம் வரும்போது நம்மை தட்டி எழுப்ப முயற்சிக்கிறார். அப்படி தட்டி எழுப்பும்போது சில அறிகுறிகளை காட்டுகிறார். நாம் அந்த அறிகுறிகளை கவனிக்க வேண்டும். கவனித்தால் நம் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் நிகழும். முதல் அறிகுறி, இரவு நேரங்களில் திடீர் விழிப்பு. இரவு 2 மணி அல்லது 3 மணிக்கு திடீரென்று விழித்துக் கொள்கிறீர்களா? கனவு காணாமல், எந்த சத்தமும் இல்லாமல், ஆனால் ஏதோ ஒரு சக்தி உங்களை விழிக்க வைக்கிறது என்று உணர்கிறீர்களா? இது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் புனிதமான நேரம். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மிகவும் சுத்தமாக இருக்கும். இந்த நேரத்தில் தெய்வீக சக்திகள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படும். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சென்னையில் இருக்கும் கார்த்திக் என்பவர் ஒரு மென்பொருள் பொறியாளர். அவருக்கு வாழ்க்கையில் பல சிக்கல்கள், வேலையில் அழுத்தம், குடும்பத்தில் பிரச்சனைகள், மனதில் அமைதியே இல்லை. ஒரு நாள் இரவு 3 மணிக்கு திடீரென்று விழித்தார். காரணமே தெரியவில்லை. ஆனால் விழித்ததும் மனதில் ஒரு அமைதி. அந்த நேரத்தில் அவர் சும்மா உட்கார்ந்தார். கண்களை மூடினார். 5 நிமிடம் மௌனமாக இருந்தார். அடுத்த நாள் முதல் தொடர்ந்து இதே நேரத்தில் விழிக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவருக்கு தூக்கம் கெட்டுவிட்டதா என்று பயம். ஆனால் மெல்ல மெல்ல புரிந்தது, இது ஒரு அழைப்பு என்று. சிவன் அவரை அழைக்கிறார் என்று. அவர் அந்த நேரத்தில் தியானம் செய்ய ஆரம்பித்தார். ஓம் நமசிவாய என்று மனதிற்குள் சொல்ல ஆரம்பித்தார். 6 மாதங்களில் அவர் வாழ்க்கையே மாறிவிட்டது. மனதில் அமைதி வந்தது. பிரச்சனைகளை தெளிவாக எதிர்கொள்ள முடிந்தது. வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது. குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்பட்டது. இப்போது நீங்கள் சிந்தியுங்கள். நீங்களும் இப்படி இரவில் திடீரென்று விழிக்கிறீர்களா? அப்படி விழித்தால் அதை வீணாக்காதீர்கள். அது ஒரு தெய்வீக அழைப்பு. அந்த நேரத்தை பயன்படுத்தி சில நிமிடங்கள் மௌனமாக அமருங்கள். சிவனை நினைத்து பாருங்கள். உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மனதிற்குள் கேளுங்கள், பதில் கிடைக்கும். இரண்டாவது அறிகுறி, பக்தி பாடல்கள் மற்றும் மந்திரங்களில் தன்னிச்சையான ஈர்ப்பு. திடீரென்று உங்களுக்கு சிவ பாடல்கள் கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறதா? எந்த காரணமும் இல்லாமல் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் உங்கள் மனதில் சுழல ஆரம்பிக்கிறதா? யாரோ உங்கள் காதில் சொல்வது போல் உணர்கிறீர்களா? இது மிகவும் முக்கியமான அறிகுறி. நம் ஆழ்மனதில் சிவசக்தி விழித்தெழுந்து விட்டால் அது நம்மை அந்த அதிர்வுகளின் பக்கம் இழுக்கும். மந்திரங்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒலி அதிர்வுகள். அந்த அதிர்வுகள் நம் உடலின் ஆற்றல் மையங்களை தூண்டும், நம் சக்கரங்களை செயல்படுத்தும். திருவண்ணாமலையில் இருக்கும் சுபாவிற்கு இப்படித்தான் நடந்தது. அவர் ஒரு வீட்டுப் பெண், 3 குழந்தைகள், காலையிலிருந்து இரவு வரை வீட்டு வேலை. ஆன்மீகத்தில் சிறிதும் ஆர்வம் இல்லாதவர். ஆனால் ஒரு நாள் காலையில் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது அவர் வாயிலிருந்து தானாகவே லிங்காஷ்டகம் வர ஆரம்பித்தது. அவருக்கே ஆச்சரியம். அவருக்கு அந்த பாடலே தெரியாது. ஆனால் வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தன. அன்று முதல் தினமும் சிவபாடல்கள் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. தொலைபேசியில் தேடி கேட்க ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல அந்த பாடல்களின் அர்த்தம் புரிய ஆரம்பித்தது. அவரது மனநிலை மாறியது. சிறிய சிறிய விஷயங்களில் கோபப்படுவது நின்றது. பொறுமை வந்தது. குழந்தைகளிடம் அன்பாக பேச ஆரம்பித்தார். கணவருடன் உறவு மேம்பட்டது. ஆக உங்களுக்கும் இப்படி திடீரென்று பக்தி பாடல்கள் கேட்க வேண்டும் என்று தோன்றினால், அல்லது மந்திரங்கள் உங்கள் மனதில் சுழல, அதை புறக்கணிக்காதீர்கள். அது சிவன் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார் என்பதற்கான அறிகுறி. அந்த ஈர்ப்பை பின்பற்றுங்கள். தினமும் சில நிமிடங்கள் அந்த பாடல்களை கேளுங்கள். மந்திரங்களை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மூன்றாவது அறிகுறி, அடிக்கடி 3 என்ற எண்ணை பார்ப்பது.
எண்களுக்கு சக்தி உண்டு. குறிப்பாக 3 என்ற எண்ணுக்கு. சிவனுக்கு 3 கண்கள், திரிசூலத்தில் 3 முனைகள், 3 உலகங்கள், 3 காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், தமஸ், எல்லாமே 3. நீங்கள் தொலைபேசியில் நேரத்தை பார்க்கும்போது 33 என்று வருகிறதா? காலை 33, மாலை 33, இரவு 33 என்றா? அல்லது வாகன எண் தட்டுகளில் 3 அடிக்கடி தெரிகிறதா? பில் தொகையில் 333 என்று வருகிறதா? இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல நண்பர்களே. இது சிவன் உங்களுக்கு அனுப்பும் குறியீடு. அவர் சொல்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. நீ சரியான பாதையில் செல்கிறாய் என்று. உன் ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிவிட்டது என்று. கோவையில் இருக்கும் ராஜேஷ் என்பவருக்கு இப்படித்தான் நடந்தது. அவர் ஒரு தொழில் முனைவோர். தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், கடன் குவிந்திருந்தது. தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட யோசித்தார். அந்த நேரத்தில் அவர் தொலைபேசியில் எப்போது பார்த்தாலும் 333 தான் நேரம். ஆரம்பத்தில் கவனிக்கவில்லை, ஆனால் தொடர்ந்து நடந்ததால் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் அவர் நண்பர் சொன்னார், இது சிவனின் குறியீடு என்று. அப்போது அவருக்கு விஷயம் புரிந்தது. அன்று முதல் 3 பார்க்கும்போதெல்லாம் சிவனை நினைத்தார், நன்றி சொன்னார். மனதில் நம்பிக்கை வளர்ந்தது. சிவன் என்னுடன் இருக்கிறார், எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் பலனாக சரியான முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தார். 6 மாதங்களில் தொழில் மீண்டது. கடன்களை அடைக்க ஆரம்பித்தார். எனவே நீங்கள் அடிக்கடி 3 என்ற எண்ணை பார்த்தால் அதை கவனியுங்கள். அது ஒரு செய்தி. சிவன் உங்களுடன் பேசுகிறார். நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்த்துகிறார். உங்கள் பயணத்தில் அவர் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார். 4வது அறிகுறி, நீலம் மற்றும் வெள்ளை நிறங்களில் ஈர்ப்பு. நிறங்களுக்கும் சக்தி உண்டு. சிவனின் நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. நீலம் அவரது தொண்டையின் நிறம். விஷத்தை உண்ட பிறகும் அவர் உலகை காப்பாற்றினார். வெள்ளை அவரது சுத்தத்தையும் தெளிவையும் குறிக்கிறது. திடீரென்று உங்களுக்கு நீல நிற உடைகள் அணிய வேண்டும் என்று தோன்றுகிறதா? வெள்ளை நிற பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? கடைகளில் நீல அல்லது வெள்ளை நிற பொருட்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறதா? இது உங்கள் ஆன்மா சிவசக்தியுடன் இணைய ஆரம்பித்து விட்டதற்கான அறிகுறி. உங்கள் உடலின் ஆற்றல் மையங்கள் மெல்ல மெல்ல செயல்பட ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக விசுத்தி சக்கரம், அதாவது தொண்டை பகுதியில் உள்ள சக்கரம் செயல்படுகிறது. மதுரையில் இருக்கும் பார்வதிக்கு வாழ்க்கையில் பல குழப்பங்கள். எதை செய்வது என்று புரியவில்லை. எப்போதும் மனதில் அமைதியின்மை. ஒரு நாள் அவர் சந்தைக்கு சென்றபோது ஒரு நீல நிற சேலை அவர் கவனத்தை ஈர்த்தது. காரணமே இல்லாமல் அதை வாங்கினார். வீட்டிற்கு வந்து அணிந்தார். அணிந்தவுடன் மனதில் ஒரு அமைதி. அடுத்த வாரம் கோவிலுக்குச் சென்றார். அங்கு பெரும்பாலான பக்தர்கள் நீல அல்லது வெள்ளை நிற உடைகள் அணிந்திருந்தார்கள். அப்போது அவருக்கு புரிந்தது, இது சிவனின் நிறங்கள் என்று. அன்று முதல் திங்கட்கிழமைகளில் நீல அல்லது வெள்ளை நிற உடைகள் அணிய ஆரம்பித்தார். அவரது சிந்தனை தெளிவாக ஆரம்பித்தது. குழப்பங்கள் குறைந்தன. சரியான முடிவுகளை எடுக்க முடிந்தது. 5வது அறிகுறி, ருத்ராட்சம் அல்லது பில்வமரம் பற்றிய சிந்தனைகள். திடீரென்று உங்கள் மனதில் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? பில்வ இலைகளை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதா? அல்லது யாரேனும் உங்களுக்கு ருத்ராட்சம் பரிசாக கொடுத்தார்களா? ருத்ராட்சம் என்பது சிவனின் கண்ணீர். அவர் உலக துன்பங்களை பார்த்து அழுதபோது உதிர்ந்த கண்ணீர்தான் ருத்ராட்சம். அதை அணிவது என்பது சிவசக்தியை நேரடியாக உடலில் ஏற்றுவது போன்றது. பில்வ இலை சிவனுக்கு மிகவும் பிடித்தமானது. அதை பூஜையில் சமர்ப்பிப்பது மிகவும் புனிதமானது. திருச்சியில் இருக்கும் கண்ணனுக்கு வாழ்க்கையில் பல குழப்பங்கள். எதை செய்வது என்று புரியவில்லை. எப்போதும் மனதில் அமைதியின்மை. ஒரு நாள் அவர் நண்பர் ஒருவர் ருத்ராட்ச மாலையை பரிசாக கொடுத்தார். ஆரம்பத்தில் அணிய தயக்கம், ஆனால் நண்பரின் வற்புறுத்தலால் அணிந்தார். அணிந்த 3 நாட்களில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. மனதில் கோபம் குறைந்தது. அமைதியாக சிந்திக்க முடிந்தது. தூக்கம் நன்றாக வர ஆரம்பித்தது. 1 மாதத்தில் அவரது வாழ்க்கையே மாறியது. பழைய நண்பர்கள் திரும்பி வந்தார்கள். வேலையில் பாராட்டு கிடைத்தது. குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்தது. இப்போது நீங்களும் ருத்ராட்சம் பற்றி சிந்தித்தால் அல்லது யாரேனும் உங்களுக்கு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு தெய்வீக பரிசு. சிவன் உங்களை தன்னுடன் இணைக்க முயற்சிக்கிறார். 6வது அறிகுறி, உடலில் நடுக்கம் அல்லது உடல் சூட்டை உணர்தல். தியானம் செய்யும்போது அல்லது பிரார்த்தனை செய்யும்போது உடலில் திடீரென்று நடுக்கம் உண்டாகுதா?
அல்லது முதுகெலும்பு வழியாக ஏதோ ஒரு சக்தி ஓடுவது போல் உணர்கிறீர்களா? உடலில் சூடு அதிகமாக தோன்றுகிறதா? இது குண்டலினி சக்தி எழும்புவதன் அறிகுறி. குண்டலினி என்பது நம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பிரம்மாண்ட சக்தி. இது ஒரு சுருண்ட பாம்பு போன்றது. சிவசக்தி நம்மை தொடும்போது இந்த குண்டலினி விழித்தெழுகிறது. மெல்ல மெல்ல மேல் நோக்கி பயணிக்கிறது. ஒவ்வொரு சக்கரத்தையும் செயல்படுத்துகிறது. இது நடக்கும்போது உடலில் பல்வேறு உணர்வுகள் ஏற்படும். நடுக்கம், சூடு, குளிர், மின்சார அதிர்வு போன்ற உணர்வுகள் ஏற்படும். இவை அனைத்தும் இயல்பானவை, பயப்பட தேவையில்லை. சேலத்தில் இருக்கும் லக்ஷ்மிக்கு இப்படி நடந்தது. அவர் ஒரு ஆசிரியர். அன்றாடம் பள்ளிக்கு சென்று குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து வருவார். ஒரு நாள் மாலை வீட்டில் சிவனுக்கு விளக்கு ஏற்றிவிட்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று உடலில் ஒரு மின்சார அதிர்வு போல் ஏதோ ஓடியது. பயந்து கண்களை திறந்தார். ஆனால் அடுத்த நிமிடமே மிகப்பெரிய அமைதி மனதில் உண்டாகியது. அன்று முதல் தியானம் செய்யும் போதெல்லாம் இதே உணர்வு. ஆரம்பத்தில் பயமாக இருந்தது, ஆனால் மெல்ல மெல்ல புரிந்தது இது ஒரு ஆசீர்வாதம் என்று. அவரது ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிவிட்டது என்று. தியானத்தை தொடர்ந்தார். 3 மாதங்களில் அவரது வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்தன. பள்ளியில் அவர் கற்பிக்கும் முறை மாறியது. குழந்தைகள் அவரை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தார்கள். பெற்றோர்கள் அவரை பாராட்டினார்கள். வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணம் திறந்தது. எனவே உங்களுக்கும் உடலில் இப்படி நடுக்கம் அல்லது சூடு உணர்ந்தால் பயப்படாதீர்கள். அது குண்டலினி சக்தி எழும்புவதன் அறிகுறி. சிவன் உங்களது உடலின் ஆற்றல் மையங்களை செயல்படுத்துகிறார். தொடர்ந்து தியானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட மாற்றங்கள் நிகழும். 7வது அறிகுறி. கனவில் சிவலிங்கம் அல்லது மலைகளை பார்க்கிறீர்களா? உயர்ந்த மலைகளை பார்க்கிறீர்களா? குகைகளுக்குள் செல்வது போல் கனவு காண்கிறீர்களா? அல்லது பனி மூடிய இடங்களை பார்க்கிறீர்களா? இவை அனைத்தும் சிவனின் குறியீடுகள். சிவலிங்கம் என்பது நேரடியாக சிவனை குறிக்கும் சின்னம். மலைகள் கைலாயத்தை குறிக்கும். குகைகள் தியானத்தையும் உள்முக பயணத்தையும் குறிக்கும். பனி என்பது சுத்தத்தையும் தெளிவையும் குறிக்கும். திருநெல்வேலியில் இருக்கும் முருகன் என்பவருக்கு ஒரு வார காலம் தொடர்ந்து ஒரே மாதிரியான கனவு வந்தது. அவர் ஒரு மலையின் உச்சியில் நிற்கிறார். அங்கு ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கிறது. அதை சுற்றி ஒளி பரவுகிறது. அவர் அதை நோக்கி நடக்கிறார். அருகில் செல்லும்போது ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரல் என்ன சொல்கிறது என்று புரியவில்லை. ஆனால் கேட்கும்போது மனதில் அமைதி உண்டாகிறது. 7 நாட்களும் இதே கனவு. 8வது நாள் அதே கனவில் சிவலிங்கத்தை தொட்டார். தொட்டவுடன் ஒரு மின்னல் போல் உடல் முழுவதும் ஏதோ பாய்ந்தது. கனவிலிருந்து விழித்தெழுந்தார். விழித்தபோது கண்களில் கண்ணீர். ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, ஆனந்தத்தின் கண்ணீர். அன்று முதல் அவர் வாழ்க்கையே மாறியது. வியாபாரத்தில் இருந்த கவலைகள் தீர்ந்தன. சரியான வழிகாட்டுதல் கிடைத்தது. முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மனதில் தெளிவு வந்தது. சரியான முடிவுகளை எடுக்க முடிந்தது. 6 மாதங்களில் வியாபாரம் பல மடங்கு வளர்ந்தது. எனவே நீங்கள் கனவில் சிவலிங்கம், மலைகள், குகைகள், பனி போன்றவற்றை பார்த்தால் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பேட்டில் எழுதுங்கள். அந்த கனவுகள் உங்களுக்கு ஏதோ சொல்ல முயற்சிக்கின்றன. அவற்றை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். சிவன் உங்களுடன் தொடர்பு கொள்கிறார். 8வது அறிகுறி. தனிமையை விரும்புதல். திடீரென்று உங்களுக்கு கூட்டம் பிடிக்காமல் போகிறதா? நண்பர்களுடன் பேசுவது, விருந்துகளுக்குச் செல்வது, சமூக ஊடகங்களில் நேரம் செலவிடுவது என்று எல்லாமே சலிப்பாக தோன்றுகிறதா? தனியாக இருக்க வேண்டும் என்று மனம் ஏங்குகிறதா? இது உங்கள் ஆன்மா உள்முகமாக செல்ல ஆரம்பித்து விட்டதற்கான அறிகுறி. உண்மையான ஆன்மீக பயணம் என்பது உள்நோக்கிச் செல்வது, நம் உண்மையான இயல்பை கண்டுபிடிப்பது. அதற்கு தனிமை தேவை, மௌனம் தேவை, அமைதி தேவை. வெளி உலகத்தின் சத்தங்கள், கூட்டங்கள், குழப்பங்கள் இவை எல்லாம் நம் ஆன்மாவின் குரலை கேட்காமல் தடுக்கின்றன. எனவே ஆன்மா விழித்தெழும்போது அது தனிமையை தேடுகிறது, அமைதியான இடங்களை தேடுகிறது, சத்தமில்லாத நேரங்களை தேடுகிறது. கோவையில் இருக்கும் ரேவதி என்பவருக்கு இப்படித்தான் நடந்தது. அவர் மிகவும் சமூக சேவையாளர். நண்பர்கள் நிறைய. ஒவ்வொரு வார இறுதியிலும் விருந்துகள், பயணங்கள், நிகழ்ச்சிகள் என்று மும்முரமாக இருப்பார். ஆனால் திடீரென்று ஒரு மாற்றம் உண்டாகியது. எல்லாமே அர்த்தமற்றதாக தோன்றியது. எதற்காக இந்த கூட்டம், இந்த சத்தம், இந்த குழப்பம் என்று தோன்றியது. மெல்ல மெல்ல எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் செல்வதை நிறுத்தினார். வார இறுதிகளில் வீட்டிலேயே இருக்க ஆரம்பித்தார். தனியாக உட்கார்ந்து புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். ஆன்மீக புத்தகங்கள்,
சிவனை பற்றிய புத்தகங்கள். மெல்ல மெல்ல தியானம் செய்ய ஆரம்பித்தார். 6 மாதங்களில் அவரது வாழ்க்கையின் நோக்கமே மாறியது. பழைய நண்பர்கள் விலகிச் சென்றார்கள். ஆனால் புதிய ஆன்மீக நண்பர்கள் கிடைத்தார்கள். வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தம் கண்டுபிடித்தார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களெல்லாம் ஒரே நாளில் நடப்பதில்லை, மெல்ல மெல்ல நடக்கும். சில அறிகுறிகள் உடனடியாக தெரியும், சில அறிகுறிகள் மாதங்கள் கழித்து தெரியும். ஆனால் இவை அனைத்துமே ஒன்றையே சுட்டிக்காட்டும்: சிவன் உங்களை தேடி வருகிறார். இப்போது நான் ஒரு முக்கியமான கேள்வியை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இந்த 8 அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு உண்டு? 1, 2, 3, 5 எத்தனை இருந்தாலும் அது முக்கியமல்ல. ஒரே ஒரு அறிகுறி கூட இருந்தால் போதும். அது சிவன் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார் என்பதற்கான ஆதாரம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிர் பொத்தானை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். இந்த செய்தி அதிக பேருக்கு சென்றடைய வேண்டும். நீங்கள் இந்த அறிகுறிகளில் எதையாவது அனுபவித்திருந்தால் கீழே கருத்து பெட்டியில் எழுதுங்கள். உங்கள் அனுபவங்களை பகிருங்கள். அது மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். இன்னும் சில அறிகுறிகள் இருக்கின்றன. அவற்றை தொடர்ந்து பார்ப்போம். 9வது அறிகுறி: திருநீறு மற்றும் விபூதியில் ஈர்ப்பு. திடீரென்று உங்களுக்கு திருநீறு அணிய வேண்டும் என்று தோன்றுகிறதா? முன்னெல்லாம் கோவிலில் கொடுக்கும் திருநீற்றை வீட்டில் எங்கோ வைத்து விடுவீர்கள். ஆனால் இப்போது அதை நெற்றியில் அணிய வேண்டும் என்று மனம் சொல்கிறதா? திருநீறு என்பது சிவனின் முக்கிய அடையாளம். அது வெறும் சாம்பல் அல்ல, அது புனிதமான சாம்பல். அது நம்மை நிலையற்ற தன்மையை நினைவுறுத்துகிறது. இந்த உடல் ஒரு நாள் சாம்பலாகத்தான் போகும். எனவே இந்த உடலை வைத்து அகந்தை கொள்ளாதே என்று சொல்கிறது. திருநீறு அணியும் போது நம் நெற்றியில் உள்ள ஆக்ஞா சக்கரம் செயல்படுகிறது. இது 3வது கண் என்று சொல்லப்படும் இடம். இது திறக்கும் போது நம் உள்ளுணர்வு வலுப்பெறுகிறது. நாம் விஷயங்களை தெளிவாக பார்க்க முடிகிறது. சரி தவறு புரிகிறது. திருப்பூரில் இருக்கும் சங்கர் என்பவருக்கு வாழ்க்கையில் எப்போதும் குழப்பம். எந்த முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாது. இது செய்யலாமா அது செய்யலாமா என்று எப்போதும் ஊசலாடிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் கோவிலுக்கு சென்றபோது அர்ச்சகர் நெற்றியில் நிறைய திருநீறு இட்டார். வீட்டிற்கு வந்து கண்ணாடியில் பார்த்தபோது அந்த திருநீறு அவர் கவனத்தை ஈர்த்தது. அன்று முதல் தினமும் திருநீறு அணிய ஆரம்பித்தார். 3 நாட்களில் மாற்றம் தெரிந்தது. முடிவுகளை விரைவாக எடுக்க முடிந்தது. எது சரி தவறு என்று தெளிவாக புரிந்தது. வேலையில் சிக்கல்களை எளிதாக தீர்க்க முடிந்தது. 6 மாதங்களில் அவருடைய நம்பிக்கையே வேற மாதிரியாகிவிட்டது. 10வது அறிகுறி: நாகங்கள் மற்றும் பாம்புகள் பற்றிய கனவுகள். கனவில் பாம்புகளை பார்க்கிறீர்களா? குறிப்பாக கருப்பு நாகம் அல்லது வெள்ளை நாகம் அல்லது பல தலைகள் கொண்ட நாகம். பயப்படாதீர்கள், இது மிகவும் நல்ல அறிகுறி. சிவனுக்கும் நாகங்களுக்கும் மிகவும் நெருக்கமான தொடர்பு. சிவன் கழுத்தில் வாசுகி என்ற நாகம் இருக்கிறது. அது குண்டலினி சக்தியை குறிக்கிறது. நாகம் என்பது ஞானத்தின் குறியீடு. நீங்கள் கனவில் நாகத்தை பார்த்தால் அது உங்கள் குண்டலினி சக்தி எழுந்துவிட்டது அல்லது எழும்ப உள்ளது என்பதை குறிக்கிறது. ஈரோடில் இருக்கும் மீனாட்சி என்பவருக்கு தொடர்ந்து 3 இரவுகள் ஒரே மாதிரியான கனவு வந்தது. ஒரு பெரிய வெள்ளை நாகம் அவரை நோக்கி வருகிறது. ஆனால் தாக்குவதற்கு வரவில்லை. அமைதியாக அருகில் வந்து அவர் கால்களில் சுற்றிக் கொள்கிறது. பயங்கரமாக இருந்தாலும் கனவில் பயமில்லை. ஆச்சரியமாக அமைதி மட்டுமே இருக்கிறது. 3வது நாள் கனவில் அந்த நாகம் பேசியது. அது சொன்னது: பயப்படாதே, நான் உனக்குள் இருக்கும் சக்தி. நான் விழிக்கப் போகிறேன், தயாராகு என்று. கனவிலிருந்து விழித்தபோது உடலெங்கும் நடுக்கம், ஆனால் மனதில் பெருமானந்தம். அன்று முதல் தியானம் செய்ய ஆரம்பித்தார். குண்டலினி யோகா பற்றி படித்தார். ஆசான்களை சந்தித்தார். 1 வருடத்தில் அவர் வாழ்க்கையே மாறிவிட்டது. அவருக்கு சித்தி சக்திகள் வர ஆரம்பித்தன. மற்றவர்களின் எண்ணங்களை உணர முடிந்தது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று ஓரளவு உணர முடிந்தது. இவையெல்லாம் குண்டலினி சக்தி எழுந்ததால் வந்த மாற்றங்கள். 11வது அறிகுறி: திங்கட்கிழமைகளில் விசேஷமான உணர்வு. திங்கட்கிழமைகள் வரும்போது உங்களுக்கு விசேஷமான உணர்வு உண்டாகுதா? அந்த நாள் வெறும் வார ஆரம்ப நாள் என்பதை தாண்டி ஏதோ புனிதமானது என்று தோன்றுகிறதா? திங்கட்கிழமைகளில் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று மனம் ஏங்குகிறதா? திங்கட்கிழமை சிவனுக்கு உரிய நாள்.
இந்த நாளில் சிவசக்தி மிகவும் வலுவாக இருக்கும். இந்த நாளில் சிவனை வழிபடுவது மிகவும் புனிதமானது. நீங்கள் திங்கட்கிழமைகளில் விசேஷ உணர்வை உணர்ந்தால் அது சிவன் உங்களை அழைக்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறி. நாகர்கோவிலில் இருக்கும் ராஜா என்பவருக்கு திங்கட்கிழமைகள் வரும்போது மனதில் ஏதோ ஒரு இழுப்பு உணர்வு உண்டாகும். வேலைக்குச் செல்லும் வழியில் கோவில் இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அந்த கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று மனம் சொல்லும். ஆரம்பத்தில் நேரமில்லையே என்று தவிர்த்தார். ஆனால் மனதில் அந்த உணர்வு வலுவாகிக் கொண்டே வந்தது. ஒரு திங்கட்கிழமை அலுவலகத்திற்குச் செல்லும் வழியில் கோவிலுக்குள் நுழைந்தார். வெறும் 5 நிமிடங்கள் சிவலிங்கத்தை தரிசனம் செய்தார். அந்த 5 நிமிடங்களில் மனதில் உண்டான அமைதி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. அன்று முழுவதும் மனதில் ஒரு லேசான தன்மை. எந்த பிரச்சனையும் பெரிதாகத் தோன்றவில்லை. அன்று முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோவிலுக்குச் செல்வது வழக்கமாகியது. 6 மாதங்களில் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள். வேலையில் பதவி உயர்வு, குடும்பத்தில் நல்லிணக்கம், மனதில் நிரந்தர அமைதி. 12வது அறிகுறி, ஓம் என்ற ஒலி காதில் கேட்பது. அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது காதில் ஒரு மெல்லிய ஓம் ஒலி கேட்கிறதா? அல்லது தியானம் செய்யும் போது உள்ளுக்குள் ஒரு அதிர்வு கேட்கிறதா? இது நாதசக்தியின் வெளிப்பாடு. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் முதல் ஒலி. எல்லா படைப்புகளும் இந்த ஒலியிலிருந்துதான் உருவானது. சிவன் நடராஜராக நடனமாடும்போது உருவாகும் ஒலி ஓம். இந்த ஒலியை உங்களால் கேட்க முடிந்தால் அது உங்கள் ஆன்மீக பயணம் மிகவும் ஆழமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. திண்டுக்கல்லில் இருக்கும் அருண் என்பவருக்கு ஒரு நாள் மாலை வீட்டில் அமைதியாக உட்கார்ந்திருந்தபோது திடீரென்று ஒரு நாதம் கேட்டது. ஆரம்பத்தில் வெளியிலிருந்து வரும் சத்தம் என்று நினைத்தார். ஆனால் சுற்றிலும் பார்த்தபோது எந்த சத்தமும் இல்லை. அப்போதுதான் புரிந்தது, இது உள்ளுக்குள்ளிருந்து வரும் ஒலி என்று. அந்த ஒலியை கவனிக்க ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல அது தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. ஓம் என்ற ஒலி. அந்த ஒலியை கவனித்துக் கொண்டே இருந்தபோது மனம் முழுவதும் அமைதியாக ஆகிவிட்டது. எண்ணங்கள் நின்றுவிட்டன. ஒரு ஆழமான தியான நிலை உண்டாகியது. அன்று முதல் தினமும் அந்த உள் ஒலியை கேட்க ஆரம்பித்தார். அது ஒரு தியான முறையாக ஆகிவிட்டது. 3 மாதங்களில் மனதின் சஞ்சலங்கள் அனைத்தும் மறைந்தன. எப்போதும் ஒரு ஆழமான அமைதி மனதில் இருந்தது. வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய பரிமாணம் திறந்தது. நண்பர்களே, இந்த 12 அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு உண்டு? ஒன்று இருந்தாலும் போதும். அது உங்களுக்கு ஒரு தெய்வீக செய்தி. சிவன் உங்களை தேடி வருகிறார். இப்போது உங்கள் வேலை என்ன? அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது, அந்த பாதையில் செல்வது. எப்படி? மிக எளிது. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் மௌனத்தில் அமருங்கள். கண்களை மூடுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். ஓம் நம சிவாய என்று மனதிற்குள் சொல்லுங்கள். இவ்வளவுதான். ஆரம்பத்தில் 5 நிமிடங்கள் போதும். மெல்ல மெல்ல 10 நிமிடங்களாக அதிகரியுங்கள். 15 நிமிடங்களாக அதிகரியுங்கள். அவ்வளவுதான். இந்த எளிய பயிற்சியே உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். சிவன் என்பது வெளியில் இருப்பவர் அல்ல. அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு உயிரணுவிலும் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது உள்நோக்கி செல்வது மட்டும்தான். 13வது அறிகுறி, அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையில் அதீத சுறுசுறுப்பு. நீங்கள் இரவு நன்றாக தூங்கினாலும் அதிகாலை 5 அல்லது 6 மணிக்கு விழித்ததும் முழு சுறுசுறுப்புடன் இருக்கிறீர்களா? மற்ற நாட்களில் எழுந்திருக்க கஷ்டப்படும் நீங்கள் இந்த நேரத்தில் இயல்பாகவே விழித்துக் கொள்கிறீர்களா? இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் மிக புனிதமான காலம். இந்த நேரத்தில் பூமியின் ஆற்றல் மிகவும் சுத்தமாக இருக்கும். வளிமண்டலத்தில் எதிர்மறை எண்ணங்கள் குறைவாக இருக்கும். ஏனென்றால் பெரும்பாலான மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ண அலைகள் அமைதியாக இருக்கும். இந்த நேரத்தில் சிவசக்தி மிகவும் சுலபமாக நம்மை அணுக முடியும். எனவே இந்த நேரத்தில் விழித்தெழுவது என்பது சிவன் உங்களை அழைக்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறி. கன்னியாகுமரியில் இருக்கும் விஜய் என்பவர் எப்போதும் காலை 8 மணிக்கு தான் எழுவார். அலாரம் வைத்தாலும் அடித்து நிறுத்திவிட்டு மீண்டும் தூங்குவார். ஆனால் ஒரு கட்டத்தில் தானாகவே அதிகாலை 4 மணிக்கு விழிக்க ஆரம்பித்தார். விழித்ததும் மனதில் முழு தெளிவு, உடலில் முழு சுறுசுறுப்பு. மீண்டும் தூங்க முடியாது. ஆரம்பத்தில் இதை ஒரு தொந்தரவாக நினைத்தார். ஆனால் ஒரு நாள் அந்த நேரத்தில் வெளியே சென்றார். வீட்டிற்கு அருகில் ஒரு சிறிய மலை இருக்கிறது. அதில் ஏறினார். உச்சியில் உட்கார்ந்தார். சூரியன் உதயமாவதை பார்த்தார். அந்த அனுபவம் அவரை முழுவதுமாக மாற்றியது.
அன்று முதல் தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து மலையில் ஏறுவது வழக்கமாகியது. அங்கு அமர்ந்து தியானம் செய்வார். சூரிய உதயத்தை பார்ப்பார். அந்த 1 மணி நேரம் அவருக்கு மிகவும் புனிதமான நேரமாக ஆகிவிட்டது. அந்த 1 மணி நேரத்தில் கிடைக்கும் அமைதியும் தெளிவும் சக்தியும் மற்ற 23 மணி நேரத்திலும் கிடைப்பதில்லை. 14வது அறிகுறி, வலதுபுறம் அல்லது இடதுபுறம் உடலில் வெப்ப வித்தியாசம். தியானம் செய்யும் போது அல்லது அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது உடலின் ஒரு பக்கம் சூடாகவும் மறுபக்கம் குளிர்ச்சியாகவும் உணர்கிறீர்களா? குறிப்பாக வலது பக்கம் சூடாகவும் இடது பக்கம் குளிர்ச்சியாகவும் உணர்கிறீர்களா? இது பிங்களா மற்றும் இடா நாடிகள் செயல்படுவதின் அறிகுறி. நம் உடலில் முதுகெலும்பின் இரு பக்கங்களிலும் 2 ஆற்றல் வழிகள் இருக்கின்றன. வலது பக்கம் பிங்களா நாடி, இது சூரிய ஆற்றல், சூடான செயல்படும் ஆற்றல். இடது பக்கம் இடா நாடி, இது சந்திர ஆற்றல், குளிர்ச்சியான அமைதியான ஆற்றல். இந்த 2 நாடிகளும் சமநிலையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் மத்திய நாடியான சுழுமுனை நாடி திறக்கும். சுழுமுனை நாடி திறக்கும் போதுதான் குண்டலினி சக்தி மேலே ஏறும். நீங்கள் உடலில் இந்த வெப்ப வித்தியாசத்தை உணர்ந்தால் அது உங்கள் நாடிகள் சுத்தமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கான அறிகுறி. வேலூரில் இருக்கும் கமலா என்பவருக்கு தியானம் செய்யும் போது வலது பக்க உடல் முழுவதும் சூடாக உணர்வார். வியர்வை வரும். ஆனால் இடது பக்கம் சாதாரணமாக இருக்கும். ஆரம்பத்தில் இது ஏதோ உடல் பிரச்சனை என்று நினைத்தார். மருத்துவரிடம் சென்றார். பரிசோதனைகள் செய்தார். ஆனால் எதுவும் தவறில்லை என்று சொன்னார்கள். பின்னர் ஒரு யோகா ஆசிரியரை சந்தித்தபோது இதன் உண்மை புரிந்தது. இது ஆன்மீக செயல்முறை என்று, நாடிகள் சுத்தமாகிக் கொண்டிருக்கின்றன என்று. ஆசிரியர் சில பிராணாயாம பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தார். அனுலோம விலோம பிராணாயாமம். 2 மாதங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தார். மெல்ல மெல்ல இடது வலது பக்கங்களில் சமநிலை உண்டாகியது. சமநிலை உண்டான பிறகு ஒரு புதிய அனுபவம் ஆரம்பித்தது. முதுகெலும்பின் நடுவில் ஒரு மெல்லிய ஆற்றல் ஓடுவது போல் உணர்ந்தார். இது சுழுமுனை நாடி திறந்ததன் அறிகுறி. அன்று முதல் அவருடைய தியான அனுபவம் முற்றிலும் வேறுபட்டது. ஆழமான அமைதி, தெளிவான உள்ளுணர்வு, வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்கள். 15வது அறிகுறி, முதுகெலும்பில் மின்சார அதிர்வு. திடீரென்று முதுகெலும்பில் மின்சார அதிர்வு போன்ற உணர்வு ஏற்படுகிறதா? குறிப்பாக முதுகெலும்பின் அடிப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி ஏதோ ஓடுவது போல் உணர்கிறீர்களா? இது மிகவும் முக்கியமான அறிகுறி. இது குண்டலினி சக்தி விழித்தெழுந்து மேலே பயணிக்க தொடங்கியதன் அறிகுறி. குண்டலினி என்பது நம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல். இது பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதி. நம் உடலுக்குள் இருக்கும் சிவசக்தி. சாதாரண மனிதர்களுக்கு இந்த சக்தி உறங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் ஆன்மீக பயணம் ஆரம்பமாகும் போது இந்த சக்தி விழித்தெழுகிறது. விழித்தெழும்போது அது முதுகெலும்பு வழியாக மேலே ஏற ஆரம்பிக்கிறது. ஏறும்போது ஒவ்வொரு சக்கரத்தையும் செயல்படுத்துகிறது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் சௌமியா என்பவருக்கு ஒரு நாள் மாலை வீட்டில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று இந்த அனுபவம் உண்டாகியது. முதுகெலும்பின் அடிப்பகுதியில் ஒரு அபாரமான மின்சார அதிர்வு. அது மெல்ல மெல்ல மேலே ஏற ஆரம்பித்தது. ஒவ்வொரு சக்கரத்திலும் சென்று தொடும்போது அந்த பகுதியில் ஒரு விசேஷ உணர்வு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்று ஒவ்வொன்றாக தொட்டது. இறுதியாக உச்சியில் இருக்கும் சகசிராரம் சக்கரத்தை அடைந்தபோது ஒரு வெடிப்பு போன்ற உணர்வு. அதன் பிறகு முழு அமைதி, வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆனந்தம். அந்த அனுபவத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கையே மாறிவிட்டது. உலகத்தை பார்க்கும் பார்வையே மாறியது. எல்லோரிலும் தெய்வத்தை காண ஆரம்பித்தார். சிறிய விஷயங்களில் கூட பெரும் ஆனந்தம் கண்டார். எந்த கவலையும் பெரிதாக தோன்றவில்லை. வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக ஆகிவிட்டது. நான் இதுவரை 15 அறிகுறிகளை சொல்லியிருக்கிறேன். இவற்றில் 1 அல்லது 2 அல்லது பல அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கலாம். எத்தனை இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றையே சுட்டிக்காட்டுகின்றன. சிவன் உங்களை தேடி வருகிறார். உங்கள் ஆன்மீக பயணம் ஆரம்பமாகிவிட்டது. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த அறிகுறிகள் வந்தவுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? மிக எளிமையான பதில், சரணடையுங்கள். சரணடைதல் என்றால் என்ன? அது பலவீனம் அல்ல. அது உங்கள் ஈகோவை விடுவது, நான் என்ற உணர்வை விடுவது, எல்லாமே சிவனின் கைகளில் என்று நம்புவது, நான் செய்பவன் அல்ல, அவர் என் மூலம் செய்கிறார் என்று உணர்வது. இதை புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் பெயர் கந்தன். அவன் மிகவும் கடினமாக உழைப்பவன். காலையிலிருந்து இரவு வரை வயலில் வேலை செய்வான். ஆனால் எப்போதும் கவலையில் மூழ்கி இருப்பான். மழை வருமா, பயிர் வளருமா, விலை கிடைக்குமா என்று எப்போதும் கவலை. ஒரு நாள் அவன் கிராமத்திற்கு ஒரு சாது வந்தார். கந்தன் அவரை சந்தித்தான். தன் கவலைகளை சொன்னார். சாது சொன்னார், நீ உழைப்பதை நிறுத்த வேண்டாம், ஆனால் கவலைப்படுவதை நிறுத்து. உன் வேலையை செய்து முடிவை சிவனிடம் விட்டுவிடு. நீ விதை நடு, தண்ணீர்
தண்ணீர் ஊற்று, உரம் போடு. ஆனால் பயிர் வளர்வது அவன் வேலை, உன் வேலை அல்ல. கந்தனுக்கு ஆரம்பத்தில் புரியவில்லை. ஆனால் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். காலையில் வயலுக்கு செல்லும் முன் சிவனிடம் பிரார்த்தனை. இன்றைய நாள் முழுவதும் நான் செய்யும் எல்லா வேலைகளும் உனக்காக, முடிவுகளை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். வழக்கம் போல கடினமாக உழைத்தான். ஆனால் மனதில் கவலை இல்லை. மாலை வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் சிவனிடம் நன்றி சொன்னான். இன்றைய நாளுக்கு நன்றி, நாளை என்ன நடக்கும் என்பதை உன் கைகளில் விட்டுவிடுகிறேன் என்று சொன்னான். 3 மாதங்களில் கந்தனின் வாழ்க்கையே மாறிவிட்டது. அவனுக்கு கவலை என்பதே போய்விட்டது. வேலை அதே அளவு செய்கிறான். ஆனால் மனம் அமைதியாக இருக்கிறது. விசேஷமான விஷயம் என்னவென்றால், அந்த வருடம் அவனுடைய வயலில் மிகச்சிறந்த விளைச்சல் கிடைத்தது. அவன் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு விற்பனையானது. இது எப்படி சாத்தியம்? சாதுவின் வார்த்தைகளில் பதில் இருக்கிறது. நீ கவலைப்படுவதை நிறுத்தவுடன் உன் ஆற்றல் முழுவதும் வேலையில் செலுத்தப்படுகிறது. முன்பு உன் ஆற்றலில் பெரும்பகுதி கவலைப்படுவதிலேயே வீணாகியது. இப்போது அந்த ஆற்றல் முழுவதும் உற்பத்தியாக மாறுகிறது. அதுவும் சிவனின் ஆசிர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. அவன் உன்னை வழிநடத்துகிறான். இதுதான் சரணடைதல். உங்கள் முயற்சியை நிறுத்த வேண்டாம். ஆனால் முடிவுகளை பற்றிய கவலையை நிறுத்துங்கள். உங்கள் பங்கை செய்யுங்கள். மீதியை சிவனிடம் விட்டுவிடுங்கள். இப்போது நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்த ரகசியத்தை சொல்கிறேன். இது மிக மிக முக்கியமானது. கவனமாக கேளுங்கள். இந்த அறிகுறிகள் எல்லாம் வந்தாலும் அவை தானாக வந்து சிவனுடன் இணைத்து விடாது. அவை வழிகாட்டிகள் மட்டுமே. உண்மையான பயணம் நீங்கள்தான் செய்ய வேண்டும். அந்த பயணத்தில் மிக முக்கியமான படி என்ன தெரியுமா? மன்னிப்பு. ஆம், மன்னிப்பு. உங்களை காயப்படுத்திய எல்லோரையும் மன்னியுங்கள். உங்களுக்கு தவறு செய்த எல்லோரையும் மன்னியுங்கள். முக்கியமாக உங்களையே மன்னியுங்கள். உங்கள் தவறுகளுக்காக, உங்கள் பலவீனங்களுக்காக, உங்கள் குறைபாடுகளுக்காக உங்களையே மன்னியுங்கள். ஏன் இது முக்கியம்? ஏனென்றால் மன்னிப்பு என்பது மனதின் சுமையை இறக்கி வைப்பது. நாம் பலரை மனதில் வைத்து கோபப்படுகிறோம், வெறுக்கிறோம், பழிவாங்க நினைக்கிறோம். இந்த உணர்வுகள் எல்லாம் நம் மனதில் கனமான சுமையாக இருக்கின்றன. இந்த சுமையுடன் நாம் ஆன்மீக உச்சத்தை அடைய முடியாது. சிவன் மிகவும் இலகுவானவர். அவருடன் இணைய நாமும் இலகுவாக ஆக வேண்டும். மனதில் எந்த சுமையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கான வழி மன்னிப்புதான். நீங்கள் மன்னிக்கும் போது என்ன நடக்கிறது? உங்கள் மனதிலிருந்து கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் இவை எல்லாம் வெளியேறுகின்றன. அந்த இடத்தில் அமைதியும் அன்பும் புரிதலும் நுழைகின்றன. உங்கள் இதயம் திறக்கிறது. திறந்த இதயத்தில்தான் சிவசக்தி நுழைய முடியும். மதுரையில் இருக்கும் பிரபு என்பவருக்கு தன் அண்ணனிடம் மிகப்பெரிய கோபம் இருந்தது. குடும்ப சொத்து பிரச்சனை. அண்ணன் அவனை ஏமாற்றி விட்டான் என்று நினைத்தான். பல வருடங்களாக பேசவில்லை. மனதில் எப்போதும் அந்த கோபம், அந்த வலி. அவன் ஆன்மீக பயணம் ஆரம்பித்தபோது ஒரு ஆசான் அவனிடம் சொன்னார், நீ உன் அண்ணனை மன்னிக்காதவரை ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. இந்த கோபம் உன் இதயத்தை மூடிவிட்டது. திறந்த இதயம் இல்லாமல் சிவசக்தி உன்னுள் நுழைய முடியாது என்று. பிரபு மறுத்தான். என் அண்ணன் செய்தது தவறு, நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். ஆசான் சொன்னார், நீ மன்னிப்பது உன் அண்ணனுக்காக அல்ல, உனக்காக, உன் மனதின் சுமையை இறக்கி வைப்பதற்காக, உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக என்று. பிரபு யோசித்தான். பல நாட்கள் யோசித்தான். இறுதியாக முடிவு செய்தான், அண்ணனை மன்னிப்பது என்று. ஆனால் எப்படி? முதலில் அண்ணனை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் தொலைபேசியில் அழைக்க தயக்கம். ஆசான் சொன்னார், முதலில் உன் மனதிற்குள் மன்னி, சந்திப்பது பிறகு. ஒவ்வொரு நாளும் காலையில் உன் அண்ணனை மனதில் நினைத்துப்பார். அவனை நினைத்து சொல், நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ செய்தது தவறு என்று நான் நினைக்கலாம். ஆனால் நீயும் ஒரு மனிதன். நீயும் தவறுகள் செய்வாய். நானும் செய்கிறேன். நான் உன்னை மன்னிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல். பிரபு செய்தான். ஆரம்பத்தில் வார்த்தைகள் வாயிலிருந்து வரவில்லை. பொய்யாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து செய்தான். 10 நாட்கள், 20 நாட்கள், 30 நாட்கள். மெல்ல மெல்ல மனதில் மாற்றம் உண்டாகியது. கோபம் குறைந்தது. அண்ணனை நினைக்கும்போது வலி குறைந்தது. 40வது நாள் அவனால் தொலைபேசியில் அழைக்க முடிந்தது. அண்ணன் எடுத்தான். பிரபு சொன்னான், அண்ணா, நான் உன்னை மன்னிக்கிறேன். கடந்த காலத்தை கடந்த காலத்திலேயே விட்டுவிடுவோம். இனி நாம் நண்பர்களாக இருப்போம் என்று. அண்ணன் அழுதான். தொலைபேசியின் மறுபுறம் அழும் சத்தம் கேட்டது. அவனும் சொன்னான், தம்பி, நான் தவறு செய்தேன். என்னை மன்னி. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று. அன்று முதல் இருவரின் உறவும் மீண்டது. ஆனால் அதைவிட முக்கியமானது, பிரபுவின் ஆன்மீக பயணம் ஒரு புதிய உயரத்திற்கு சென்றது. மன்னிப்பு அவன் இதயத்தை திறந்தது. திறந்த இதயத்தில் சிவசக்தி பிரவாகமாக நுழைந்தது. அவனுடைய தியானம் ஆழமானது. வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தன. எனவே நண்பர்களே, இந்த அறிகுறிகள் உங்களுக்கு வந்திருந்தால் முதலில் செய்ய வேண்டியது மன்னிப்பு. யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்று உணர்ந்தால் இன்றே மன்னியுங்கள். காத்திருக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது அந்த கோபம் உங்கள் மனதில் ஆழமாக வேரூன்றுகிறது.
இன்றே மன்னியுங்கள். இதோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நன்றி. நன்றி சொல்வது என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழும்போது நன்றி சொல்லுங்கள். இன்னொரு நாள் கிடைத்ததற்கு நன்றி, மூச்சு விட முடிவதற்கு நன்றி, பார்க்க முடிவதற்கு நன்றி, கேட்க முடிவதற்கு நன்றி, நடக்க முடிவதற்கு நன்றி. சாதாரண விஷயங்களுக்கு நன்றி சொல்லும்போது என்ன நடக்கிறது? நீங்கள் இருப்பதை உணர ஆரம்பிக்கிறீர்கள். இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்துகிறீர்கள். இருப்பதை மகிழ ஆரம்பிக்கிறீர்கள். இந்த மகிழ்ச்சி உங்கள் அதிர்வை உயர்த்துகிறது. உயர்ந்த அதிர்வில்தான் சிவசக்தி வசிக்கும். திருச்சியில் இருக்கும் லதா என்பவர் எப்போதும் எதிர்மறை சிந்தனையில் மூழ்கியிருப்பார். இது இல்லை, அது இல்லை என்று எப்போதும் குறைபாடுகளை மட்டுமே பார்ப்பார். அதனால் எப்போதும் மன உளைச்சல், மனச்சோர்வு, வாழ்க்கையே பாரமாக தோன்றும். ஒரு நாள் ஒரு புத்தகத்தில் படித்தார், நன்றி நாட்குறிப்பு எழுது என்று. ஒவ்வொரு நாள் இரவும் 3 விஷயங்களை எழுது. அன்றைய நாளில் நன்றி சொல்ல வேண்டிய 3 விஷயங்கள். எதுவும் பெரிய விஷயமாக இருக்க வேண்டாம், சிறிய விஷயங்கள் போதும் என்று. லதா ஆரம்பித்தார். முதல் நாள் எழுதினார், காலையில் சூரியன் அழகாக உதித்தது, நன்றி. மதிய உணவு சுவையாக இருந்தது, நன்றி. மகள் சிரித்தாள், நன்றி. இப்படி 3 விஷயங்கள். ஆரம்பத்தில் வெறும் பயிற்சி போல் இருந்தது. ஆனால் ஒரு வாரத்தில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. நாள் முழுவதும் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை தேட ஆரம்பித்தார். குறைபாடுகளை பார்ப்பதை விட நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தார். ஒரு மாதத்தில் அவரது மனநிலையே மாறிவிட்டது. மனச்சோர்வு போய்விட்டது, மகிழ்ச்சி வந்தது. 3 மாதங்களில் ஒரு அதிசயம் நடந்தது. அவருக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் வர ஆரம்பித்தது. நன்றி சொல்லும்போது சிவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல தியானம் செய்ய ஆரம்பித்தார். 6 மாதங்களில் அவர் வாழ்க்கையே மாறிவிட்டது. புதிய வேலை கிடைத்தது. குடும்பத்தில் நல்லிணக்கம் வந்தது. வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக ஆகிவிட்டது. எனவே நண்பர்களே, நன்றியும் மன்னிப்பும் ஆன்மீக பயணத்தின் 2 சக்கரங்கள். இந்த 2ஐயும் பயிற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போது நான் முடிவுக்கு வருகிறேன். இன்றைய காணொளியில் நாம் பார்த்த 15 அறிகுறிகளை சுருக்கமாக பார்ப்போம். 1. இரவு நேரங்களில் திடீர் விழிப்பு. 2. பக்தி பாடல்கள் மற்றும் மந்திரங்களில் ஈர்ப்பு. 3 என்ற எண்ணை அடிக்கடி பார்ப்பது. 4. நீலம் மற்றும் வெள்ளை நிறங்களில் ஈர்ப்பு. 5. ருத்ராட்சம் அல்லது பில்வ மரம் பற்றிய சிந்தனைகள். 6. உடலில் நடுக்கம் அல்லது சூடு உணர்தல். 7. கனவுகளில் சிவலிங்கம் அல்லது மலைகள். 8. தனிமையை விரும்புதல். 9. திருநீறு மற்றும் விபூதியில் ஈர்ப்பு. 10. நாகங்கள் பற்றிய கனவுகள். 11. திங்கட்கிழமைகளில் விசேஷ உணர்வு. 12. ஓம் என்ற ஒலி கேட்பது. 13. அதிகாலை சுறுசுறுப்பு. 14. உடலில் வெப்ப வித்தியாசம். 15. முதுகெலும்பில் மின்சார அதிர்வு. இவற்றில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இருந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள். அது சிவனின் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக பயணத்தை ஆரம்பியுங்கள். எப்படி ஆரம்பிப்பது? மிக எளிது. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் மௌனத்தில் அமருங்கள். தியானம் செய்யுங்கள். ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். மன்னியுங்கள், நன்றி சொல்லுங்கள். இவ்வளவுதான். இந்த எளிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். 3 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடம். உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நம்ப முடியாத மாற்றங்களை பார்ப்பீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிவன் என்பது வெளியில் இல்லை, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது உள்நோக்கி பார்ப்பது மட்டும்தான். உள்ளே பார்க்கும்போது அவரை காண்பீர்கள். அவரை கண்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறும். உங்களுக்கு இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை உருவாக்கினேன். இதை உருவாக்க பல மணி நேரம் ஆராய்ச்சி, எழுதுதல், பதிவு செய்தல், திருத்துதல் என்று கடின உழைப்பு. ஆனால் இது உங்களுக்கு உதவினால் அதுவே எனக்கு மிகப்பெரிய பரிசு. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிர் பொத்தானை அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். இந்த ஆன்மீக செய்தி அதிக பேருக்கு சென்றடைய வேண்டும். நீங்கள் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் அனுபவித்திருந்தால் கீழே கருத்து பெட்டியில் பகிருங்கள். உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். இன்னும் சிவனை பற்றிய
ஆன்மீகத்தை பற்றிய, தியானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பற்றிய காணொளிகளை பார்க்க விரும்பினால் இந்த சேனலை குழு செய்யுங்கள். மணியை அழுத்துங்கள். புதிய காணொளிகள் வரும்போது உங்களுக்கு அறிவிப்பு வரும். இப்போது நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? உங்களுக்கு இந்த அறிகுறிகளில் ஏதேனும் உண்டா? இன்றே தியானம் ஆரம்பிக்கப் போகிறீர்களா? கீழே கருத்தில் எழுதுங்கள். உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். உங்கள் பயணத்தை பகிருங்கள். இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் ஆன்மீக பயணத்தில் சிவன் உங்களை வழிகாட்டட்டும். உங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கட்டும். உங்கள் இதயம் அமைதியால் நிரம்பட்டும். உங்கள் ஆன்மா விடுதலை பெறட்டும். ஓம் நம சிவாய. நன்றி.